பாருங்கள் இந்த 1 கப்பு ரைஸ் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா உதிரி உதிரியாக சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் சாதம் போட்டு கலந்துடலாம். இப்போ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இது பார்த்தீங்கன்னா இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே சேர்க்காம இந்த